ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம இனிப்பு மற்றும் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்ம கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முதல்ல கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மற்றும் கடலை பருப்பு, ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க காய்ந்த மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்னதாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கப் துருவிய தேங்காய், இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் மாவு எடுத்தால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமானால் கொழுக்கட்டை நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும், கரெக்டான பதத்தில் வராது. அதனால் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கொழுக்கட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது நல்லா அதிகமான உப்பு சுவையோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை கரெக்ட் உப்பாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தீயை லோ ஃப்ளேமில் பண்ணிடணும். நான் இன்றைக்கி 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது நார்மல் இடியாப்பு மாவு தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். இது நல்லா திக்காகி வராது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம மாவை தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ இந்த மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும். அடுத்து இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் 1 கப் பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்து கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து அதே தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடித்த சுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன், அதனால 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு லூஸாக இருந்தால் ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால நல்லா டைட்டாக வர்றது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுற தட்டில் நெய் தடவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் மாவு நல்லா ஆறக்கூடாது. ஆறுனா கொழுக்கட்டை ஷேப் பண்ண முடியாது. அதனால் லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடணும். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ரெடி பண்ணணும். பால் ரெடி பண்ண அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப் பண்ணுறேன். நம்ம பால் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த ஷேப் வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். 8 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்போ கரெக்டாக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார கொழுக்கட்டையில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் அப்பப்போ கடிப்படும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைக்கலாம். இது நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் தான் பண்ணணும்னு இல்லை, எப்போ வேணும்னாலும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.